ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப் பற்றின ஒரு வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதனால வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குன்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஆப்பில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அதை பார்க்கணும். கைஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வந்து வரும். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். போகலாமா? ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீரோ பைக் ஆப் அது வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ அது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு போனீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஏ. ஸோ இந்த ஆர்எஸ்ஏனா என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்எஸ்ஏன்றது வந்து பார்த்திங்கனாக்கா, இன்கேஸ் நம்மளுடைய இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைன் சப்போர்ட். இது வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆர்எஸ்ஐ கால் பண்ணாக்கா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்ம பைக் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கீ அசிஸ்டண்ட். ஸோ இந்த லாஸ்ட் கீ அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ நம்ம கீஸோ இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா நம்ம பைக் கீ வந்து தொலைச்சிட்டோன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கீ வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ஹேண்டலுக்கும் உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ சப்ளை இல்லை வேறு எதனா ரிப்பேர் பண்ணுறதுன்றதுனால இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளாட் டயர் ரிப்பேர். அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம டயர் எங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு, ஸோ நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து பஞ்சர் ஷாப்ஸ் எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆர்எஸ்ஐ கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவங்களே வந்து அந்த பஞ்சர் இதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஃபால்ட் இருக்கோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு மெயின் மேட்ரு இது தான். இது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபியூல். இப்போது ஃபியூல் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் இல்லை, வண்டி நின்றுடுச்சு அப்படின்னாக்கா ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணாலே போதும். அவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணி கொடுத்துருவாங்க. 5 லிட்டர்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டோயிங், வெஹிக்கிள் டோயிங். நம்மளுக்கு இன்கேஸ் வந்து வண்டியே பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணி தருவாங்க. அப் டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் சென்டருக்கு 25 கிலோமீட்டர் தாண்டி தான் சர்வீஸ் சென்டர் இருக்குன்னாக்கா வில் பி இன்னர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூட் ஆஃப் ஜிஎஸ்டி. பேட்ரி ஜம்ப் ஸ்டார்ட்னாக்கா இன்கேஸ் நம்ம வந்து பேட்ரி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு, அதனால் வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாக்கா ஜம்ப் ஸ்டார்ட் வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து கேப் சப்போர்ட். இது வந்து இன்னும் மெயின் நம்மளுக்கு. ஸோ 100 கிலோமீட்ரு அப்போ தாண்டி நம்ம எங்கன்னா இருந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ இல்லைன்னா வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலன்னா, ஸோ அவங்க வந்து நம்மளை வீட்டாண்ட வரைக்கும் கூட ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டே வந்து ஃப்ரீயாக அனௌன்ஸ்மெண்ட்டு, அதான் தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக வந்து பண்ணித்தராங்க. 10,000 rupees ஃபார் 4 இண்டிவிஜுவல்ஸ் அப்ளிகபிள் ஃபார் பிரேக் டவுன்ஸ். அதாவது வந்து 4 இண்டிவிஜுவலாக வந்து பிரேக் டவுன்ஸ் ஆனதுச்சுன்னா 10,000 rupeesக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் என்னன்றது தெரியல இது. ஸோ ஓகே, இதோட ஆர்எஸ்ஐ வந்து நம்ம இந்த ரோடு அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வேணும்னா 399 பர் வெஹிக்கிள் பர் இயர். ஓகேங்களா? 399 ரூபா கொடுத்து நம்ம அந்த ரோடு அசிஸ்டண்ட் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து பண்ணித்தராங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம்.
எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து குடுத்துருக்குறாங்க. எப்படி அது ஒர்க் ஆகுது, ஹவ் மெனி சர்வீஸ் பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட். ஸோ அன்லிமிட்டடா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி டோல் ஃப்ரீ நம்பர் கூட இருக்கு. ஸோ நான் அத வந்து நான் போடுறேன். அங்கேயும் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு இது பத்தின வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. தாராளமா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். மல்டி லாங்குவேஜஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐவிஆர். ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து அப்ளிகபிள் தான். ஸோ ஸ்கூட்டியா இருந்தாலும் பரவால்ல. ஸோ ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்காங்க. வேற எதனா பைக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும், அதாவது வேற எதனா பைக்னா நான் சொல்றது வந்து ஹீரோ ஆப்பு. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஸ் இருக்கு. அந்தந்த பிராண்டுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் மூலியமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஒண்ணு. 2வது ஆப்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுனா இது வந்து நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணி நம்ம இதெல்லாம் போடணும். பட் ஆனா வந்து வேணாம். ஸோ நான் அது வந்து இது பண்ண விரும்பல. எக்ஸ்சேஞ்ச் இது வந்து இத பத்தி நான் சொல்லிடுறேன் வேணா. இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய பைக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து பெனிஃபிட் வந்து ₹4000 ஏதோ வந்து அடிஷ்னலா குடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதிலே கூட நீங்க பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க வேற பைக் வந்து வாங்கிக்கலாம். வந்து நேவிகேட். ஸோ நம்ப பைக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளூடூத் நேவிகேஷன் இருக்கும். ஸோ அது வந்து ப்ளூடூத் நேவிகேஷன வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப மீட்டர்லயே ஓடியோ மீட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓடோமீட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து நம்ம ரைட் கட் ஆகணுமா, இல்ல லெஃப்ட் கட் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க அதிலயே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்டேஷன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சி புக்கு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காப்பி, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸு. ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க யாரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ன்றத வந்து இதில காமிக்குது. ஸோ நான் எனக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஏரியால இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ வண்டின பத்தி எதனா இப்போ நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாரி இருக்கிற இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலயே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் மேனேஜர்ன்னு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ நம்ம அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாரி இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. டீலர கேட்டு. ஸோ நான் வேற இடத்துல இருக்கிறேன். வேற ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல இருக்கிற டீலர்ல போயிட்டு நம்ம சர்வீஸ் விடுறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதனா ஸ்பேர் எதனா தேவைன்னாலும், நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஆப்ஷன்ஸும் இதில வந்து குடுத்துருக்காங்க. சர்வீஸ் டியூ. ஸோ நான் என்னுடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில இருக்கு. லாஸ்ட்டா வந்து இன்னைக்கு வந்து 23 நான் வேணும்னா, நான் இதில வந்து எந்த இது வந்து போட்டிருக்கேன்னா, இப்போ எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்கு. ஸோ நான் எங்களுக்கு வேணும்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன இது இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு, நம்ம குடுத்துட்டாலே போதும். ஸோ நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் புக்கிங் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்டு இது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டா வந்து எத்தனை கிலோமீட்டர்ல வந்து சர்வீஸ் விட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் ஷெட்யூல் குடுத்துருப்பாங்க. ஸோ இத்தனி டேஸ்ல வந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து ஓட்டியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும், நீங்க வந்து இதிலேயே வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட்டா நம்ம பைக்கு என்னென்ன மாடல்ல வந்து லான்ச் ஆகுதுன்றதெல்லாம் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஷாப்ன்னு இருக்கு. ஸோ நம்ம பைக்குக்கு வந்து கீ செயின், டீ ஷர்ட்ஸு ஸோ அந்த மாரி வேணும்னாலும் நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில இன்னொரு மெயின் மேட்டர் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியில வாங்குவோம். ஒரு சில ப்ராடக்ட்லாம் எதனா போயிட்டு இருக்கு அப்படி நம்ம எங்கனா வெளிய இருக்கும்போது ஏதோ சின்ன ப்ராடக்ட் போயிட்டுருக்கும் பைக்ல. ஸோ அந்த மாரி ப்ராடக்ட் வந்து போயிடுச்சு. அது வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரிஜினலா, டூப்ளிகேட்டான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கனாக்கா வந்து ஜென்யூன் ஸ்பேர்ஸ வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலயே வந்து காட்டுது. டிப்ஸ் அண்ட் டை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய பைக்க வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு ஒரு ஹெட்லைட்டே ஒரு எனக்கு ரியலா நடந்த இன்சிடென்ட்ஸு இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா, ஹெட்லைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெறைய பேருக்கு தெரியல. ஸோ ஒரு நைட்ல நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா, ரொம்ப இருட்டா இருக்குதுன்னா நம்ம ஹை பீம் வந்து யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது. பட் ஆனா அங்கங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லோ லைட் வந்து யூஸ் பண்ணணும்.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஐபீமில் இருக்க ஐபீம்லேயே இருக்கட்டும். காலைல சாயந்தரம் 6 மணிக்கு போட்டாங்க ஐபீமு. அது நைட் வரைக்கும் ஐபீம்ல தான் இருக்கும். எதிர்க்க வரவங்களுக்கு கண்ணு வந்து அது அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அதே மாதிரி இன்னொருத்தர் உங்களுக்கு ஹெட்லைட்டு ஐபீமில் வச்சுட்டு வந்தாங்கன்னா, உங்களுக்கு வெளிச்சமே தெரியாது, பக்கத்தில் ரோடும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது தப்பாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது வந்து தப்பு ப்ரோ அப்படின்னாலும் கீழே வந்து சொல்லுங்கள். அதை நான் வந்து திருத்திக் கொள்கிறேன் மக்களே. பைக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் பைக்கை அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அதுதான் வந்து இருக்குது இதில். ஸோ நீங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு அது இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் ஓகே. இன்கேஸ் எனக்கு படிக்க தெரியாது ப்ரோ அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலர் கேர்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் நவுன்னு இருக்கும். ஸோ அது பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்றதுனால நான் என்னுடைய ஓன் ரிவ்யூவாக வந்து போடுறேன். உங்களுக்கு அது ஓகேனா ஓகே. அது இல்லை ப்ரோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் அது உங்களுடைய இஷ்டம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நோபி விலாக்ஸ். ஓகே, see you in another video. Bye bye, take care everyone. Bye. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?